Hi viewers, welcome to நம்ம Aathiras Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப யம்மியான பன்னீர் பிரியாணி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இத ஃபர்ஸ்ட் டைம் Aathiras Kitchen வீடியோ பார்க்கறீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பன்னீரை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் 1 டீஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள்ஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேம் மீடியம்ல வெச்சுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆயிரட்டும். பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு ஹோம்மேட் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த பன்னீர் நான் வீட்லயே ரெடி பண்ணதுங்க. இது எப்படி ரெடி பண்றங்கற வீடியோவோட டேக் இந்த வீடியோல மேல அப்பியர் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்கை ஷேர் பண்றேன். நீங்க அதுல போய் பாத்துக்கோங்க. இந்த பன்னீரை எல்லாம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பன்னீர் எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இப்போ பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்க பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. எப்பவுமே நெய் இல்லாட்டி பட்டர் ஆட் பண்ணி பிரியாணி செஞ்சீங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நெய் நல்லா உருகிடுச்சு. இது கூட நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனைஸ், ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூட நான் 5 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடவே 3 ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரியும் போது ஃப்ளேம் லோல வச்சுக்கோங்க. அப்பதான் கரிஞ்சிராது. இது கூட நான் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல தின்னா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. வெங்காயம் ஆட் பண்ணி எப்பவுமே நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்குனீங்கன்னா தான் பிரியாணி ரொம்ப டேஸ்டா வரும். இது கூட நான் 20 குருமிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்பதான் பச்சை வாசம் போகும். இது கூட 3 பச்சை மிளகாயை நீளமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடி பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்கும் போது கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. சீக்கிரமா வதங்கிடும். ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே குருமிளகு பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிருக்கிறேங்கட்டி பிரியாணி ஸ்பைசியா தாங்க இருக்கும். அதனால நான் சில்லி பவுடர் அளவா சேர்த்திக்கிறேன். காரம் பத்தலன்னா நீங்க பின்னாடி கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இன்னொரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கொத்தமல்லி தழை, புதினா தழை இது எல்லாத்தையும் நீங்க அரைச்சு ஆட் பண்ணீங்கன்னா பிரியாணி டேஸ்ட் கொஞ்சம் மாறுங்க. லைட்டா கசக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்க அரைக்காம இப்படியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி சூப்பரா இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. தயிர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தயிர் புளிப்பு தயிராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. தயிர் புளிக்காத தயிராக இருந்துச்சுன்னா கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறது கூட. லெமன் ஜூஸ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மீடியம்ல வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க.
இப்போ இது கூட நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 கப்பு பாஸ்மதி ரைஸை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நான் சேர்த்துக்க போகிறேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 கிராம் பக்கம் இருக்குங்க. இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. அரிசி ஆட் பண்ணி ஒரு 4-5 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் 3 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. மசாலா, அரிசி, தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் காரம் பத்தாட்டியும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் குக்கர் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. அதிகமாக விசில் விட்டீங்கன்னா பிரியாணி ரொம்ப குழஞ்சு போயிருங்க. அதனால் ஒரு விசிலோட குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு விசில் வந்துருச்சுங்க. நம்ம பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குங்க. ரொம்ப சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. நம்மளோட சுவையான பிரியாணியை இன்னும் சுவையாக்க நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணியை ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க. அரிசியெல்லாம் ரொம்ப குழஞ்சு போயிடும். அதனால லைட்டாக கலந்து எடுத்துக்கோங்க. அரிசியெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இந்த பிரியாணி கூட நீங்கள் முந்திரி பருப்பும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.